ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்காக தக்காளி சாதம் ப்ரிப்பேர் பண்ணாங்க. மீன்வாயில் நான் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தயிர் எடுத்துகிட்டு அது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, கறி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, அது கூட எண்ணெய் சேர்த்து நல்லா பேஸ்டாட்ட எடுத்துக்கிட்டேங்க. இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா கத்திரிக்காய் ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம். இதில் மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை வந்துட்டு நல்லா கழுவிட்டு அதில் போட்டு எல்லா இடத்துலையும் அந்த மசால் படுற மாதிரி நல்லா தடவிட்டு ஒரு 1 hour வச்சுட்டேங்க. இதுக்கு இடையில வந்துட்டு தக்காளி சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதையும் நான் கிளறி விட்டு பார்த்துக்கிட்டேன், நல்லா இருந்துச்சு. 1 hour கழிச்சிட்டு நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு தோசை கல் எடுத்துட்டு அது நல்லா ஹீட் ஆன உடனே எண்ணெய் அதுக்குன்னு ஆட் பண்ணி அது காஞ்ச உடனே அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் அந்த எடுத்து அதில் வச்சாச்சுங்க. வச்சுட்டு நல்லா 2 பக்கமும் மீன் ஃப்ரை பண்ணுற மாதிரி நல்லா வேகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த லஞ்சு தாங்க, அதாவது தக்காளி சாதமும் கத்திரிக்காயும் தாங்க இன்றைக்கி லஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.